الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, கடைசியாக நாம் சென்ற நற்சிந்தனை வகுப்பில் முனாஃபிக்கீன்கள் என்றால் யார், அவர்களுக்கு இஸ்லாம் விடுக்கின்ற எச்சரிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாவின் நிழலிலிருந்து நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் அவர்களுடைய அடையாளங்கள், அவருடைய குணங்கள் எப்படி என்பதை பார்ப்போம் என்பதாக சொல்லியிருந்தோம். இன்றிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே சொன்னது போலதான், காஃபிர் என்றால் அவன் யார் என்பது நமக்கு தெரியும். நாம் எச்சரிக்கையாக அவனிலிருந்து இருந்து விடுவோம். முஷ்ரிக் என்றால் யார், இணை வைப்புக்குரிய குணங்கள் என்ன, பண்புகள் என்ன, செயற்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம், எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆனால் இந்த நயவஞ்சக குணம் என்பது, இந்த முனாஃபிக்கீன்கள் என்பது முஸ்லிம்களுக்குள்ளால் ஊடுருவக்கூடிய ஒரு பண்பு, முஸ்லிம்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏனென்றால் அவன் முஸ்லிமை போலதான் இருப்பான். களிமா சொல்லி, நோன்பு பிடித்து, தொழுது, எல்லா வணக்கங்களையும் எல்லோரும் செய்வதை போல செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட குணங்களைத்தான் நாம் முக்கியமாக படித்திருக்க வேண்டும், முக்கியமாக தெரிந்து அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற குணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முனாஃபிக்கினுடைய குணங்கள், முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள், நயவஞ்சர்களுக்குரிய அடையாளங்கள் 3 இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் 3 செய்தியை சொல்லுகிறார்கள். 3லே முதலாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் சொல்லுவான். இந்த பேசினால் பொய் சொல்வான் என்பதை பொறுத்தவரையில் இந்த பொய் சொல்லுதல் என்ற இந்த குணம் இருக்கிறது, இது முனாஃபிக்கீன்களுக்குரிய ஒரு குணம். அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகீனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுதும், வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக்கீன்கள் பொய்யாளர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், பொய்யாளர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சாட்சியாக சொல்லுகிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, சூரத்துல் பக்கராவிலும் சொல்லுகின்ற பொழுது, வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனையை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவூட்டுகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பொய் சொல்லுதல் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹதீஸிலும் சரி, எந்த ஹதீஸிலும் சரி, இவ்வளவு அளவை சொன்னால்தான் முனாஃபிக் ஆகுவான் என்று சொல்லவில்லை. முனாஃபிக்கீன் ஆவதற்கு ஒரு வரையறை, ஒரு எல்லை, ஒரு அளவீடு அல்லாஹ்வின் தூதர் சொன்னதில்லை. பேசினால் பொய் சொல்லுவான், அவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, இந்த பொய் சொல்லுதல் என்ற குணம் நம்மிடத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும். நிறைய சந்தர்ப்பங்களில் நம்மிடத்திலும் சில பொய்கள் கலந்து கொள்வதை நம்மால் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா உண்மை பேசுவதைத்தான் அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு பண்பாக சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 119வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஏன்? ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை என்பது நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை இட்டு செல்கிறது. வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, அந்த நன்மைதான் அந்த மனிதனை சுவர்க்கத்தின் பக்கம் இட்டு செல்லும் என்று சொன்ன செய்தி நமக்கு ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பொய் சொல்லுதல் என்பது அல்லாஹ்வின் தூதர் அப்படி தொடரான அந்த ஹதீஸிலே பொய்யை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஃபஇன்ன ஸித்க அலைக்கும், அதாவது எப்படி அல்லாஹ்வின் தூதர் நன்மையை உண்மையை சொன்னார்களோ அதே போல சொன்னார்கள், வய்யாக்கும் வல் கதிப், நான் உங்களுக்கு பொய்யை எச்சரிக்கிறேன். எப்படி அந்த உண்மை பேசுவதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ
அதே போல நான் உங்களுக்கு பொய்யை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னல் கதிப, புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக பொய் என்பது யஹ்தி இலல் ஃபுஜூர், எப்படி உண்மை நன்மையின் பக்கம் கொண்டு செல்லுமோ அதே போல பொய் பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், அந்த பொய் ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும். நரக நெருப்பின் பக்கம் ஒரு மனிதனை அந்த பொய் இட்டு செல்லும். மா யஸாலு ரஜுலு யக்திப், ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு, அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற அளவுக்கு பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோழரின் வாயிலாக சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த பொய் என்பது நிறைய இடங்களில் வரலாம். அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய சந்தர்ப்பங்களில் வித்தியாசமான இடங்களை குறிப்பிட்டும் இந்த பொய்யை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சொல்லுகின்ற பொய்யாக இருக்கலாம், மார்க்க சம்பந்தப்பட்ட பொய்யாக இருக்கலாம், அதே போல அல்லாஹ்வின் தூதரின் மீது சொல்லப்படுகின்ற பொய்யாக இருக்கலாம். இப்படி நிறைய பொய்களை அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தியிருந்தாலும், அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தாலும், எல்லா பொய்யையும் இஸ்லாம் வன்மையாக நமக்கு கண்டிருக்கிறது. எல்லா பொய்யும் நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. எல்லா பொய்யும் முனாஃபிக்கின்களுடைய பக்கம், முனாஃபிக்கினுடைய அடையாளத்தின் பக்கம், முனாஃபிக்கின்களுடைய குணத்தின் பக்கம் நம்மை கொண்டு செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில சின்ன சின்ன காரியங்களுக்காக, சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன லாபங்களை தேடிக்கொள்வதற்காக நாம் இலேசாக சில இடங்களிலே பொய்களை சொல்லிவிடுவோம். விளையாட்டுக்காக நிறைய பேர் பொய் சொல்லுவார்கள். விளையாட்டுக்காக பொய் சொல்லுகின்றது, அல்லது ஏதோ சின்ன விடயங்களை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி பொய் சொல்வது, இது எல்லாம் நிறைய நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே நமக்கு சொன்னதுதான், பொய் என்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு செல்கிறது என்பதை நிறைய இடங்களிலே எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒருவனை சிறப்பு காட்டுவதற்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோழர் சொன்னார்கள், இந்த பொய் என்பதுதான் மிக பெரிய ஒரு பாவம், பாவங்களிலேயே மிக பெரிய பாவம் பொய் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடமிருந்து கேட்டதாக முஆவியா என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி, வைலுல் லில்லதீன யுஹத்திஸு வ யுகذிப் லியுல்ஹிக பிஹில் கௌம், ஒரு சமூகம் சிரிப்பதற்காக வேண்டி, ஒருவர் சிரிப்பதற்காக வேண்டி பொய் சொல்லுவாராக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கேடு உண்டாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு வைலுல்லஹு வைலுல்லஹு, அவர்களுக்கு இன்னும் கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று சொன்ன செய்தி சஹீஹுல் ஜாமி எனும் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏராளமான செய்திகளை நமக்கு பொய் எந்த அளவுக்கு பாரதூரமானது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளில் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் பொய் சொல்லுவதற்கு இருந்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கைகளில் நமக்கு பொய்யை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உண்மையான முஃமின்களாக, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த பொய் முனாஃபிக்கீன்களுடைய குணத்தில் இருந்துதான் வரும், முனாஃபிக்கீன்களுடைய அடையாளங்களில் இருந்துதான் வரும். நானும் நீங்களும் முனாஃபிக்கீன்களுடைய குணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் முக்கியமாக இந்த குணத்தை நாம் நம்மிடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது தான், முனாஃபிக்கீன்களிடத்தில் எத்தனையோ பல அடையாளங்கள் முனாஃபிக்கீன்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் இலேசாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்து விடக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இலேசாக போகக்கூடிய ஒரு பாவமாக இந்த பொய்யை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இந்த பொய்யை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். பொய் பொதுவாக கூடாதுதான், ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அஸ்மா பின்த் யஸீத் என்ற நபித்தோழியின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி சுனன் திர்மிதி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யஹில்லுல் கதிபு இல்லா ஃபீ ஸலாஸின், 3 விடயங்களை தவிர வேறு எந்த விடயத்திலும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல பொய் பொதுவாகவே கூடாது.
இந்த பொய்யில் 3 இடங்கள் மட்டும் அந்த பொய் பொய்யாக கருதப்படாது. அந்த பொய்க்கு அனுமதி இருக்கிறது. அந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யுஹத்திஸுர் ரஜுலு இம்ரஅத்தஹு லியுர்தியஹா. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். அதாவது மனைவியிடத்தில் அவள் சமைத்த சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருக்கும், மிக நல்லா இருக்கிறது என்று சொல்லலாம். அல்லது அவள் ஏதோ ஒன்று செய்திருப்பாள், சில வேளை அது பிழையாக இருக்கும், ஆனால் நல்லாகத்தான் இருக்கிறது என்று அவளை திருப்திப்படுத்த சொல்லலாம். அப்படியோ தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? பொய் சொல்லுவதற்குரிய அனுமதியை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, வல் கதிபு ஃபில் ஹர்ப். யுத்தத்திலே பொய் சொல்லலாம். யுத்தத்திலே என்றால் ஒரு மனிதன் யுத்த காலத்தில் எதிரியிடம் மாட்டிக்கொண்டான். உதாரணத்துக்கு 2 படை, முஸ்லிம்களுடைய படை, காஃபிருடைய படை. முஸ்லிம்களுடைய படையிலிருந்து ஒரு உளவு பார்க்க போனார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவர் பிடிபட்டால், நானும் உங்களுடைய ஆள்தான் என்று சொல்லி தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். அல்லது பிடிபட்டு விட்டார், உண்மையிலேயே இவர் யார் என்பது பூர்ணமாக எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், உங்களிடத்தில் எப்படி ஆயுதம், உங்களிடத்தில் எத்தனை பேர், எத்தனை வாகனங்கள்? அப்படி கேட்கப்படுகின்ற பொழுது பொய்யான பதில்களை சொல்லலாம். அதாவது யுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை காத்துக் கொள்வதற்கு அல்லது பொதுவாக அவர் பொய் சொல்லலாம். மூன்றாவது சந்தர்ப்பம், வல் கதிபு லியுஸ்லிஹ பைனன் நாஸ். மனிதர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை நீக்குவதற்காக வேண்டி அவர் பொய் சொல்ல, ஒரு மனிதன் பொய் சொல்லலாம். 2 பேர் சண்டை பிடி கொண்டிருக்கிறார்கள், 2 பேரையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி நமக்கு பொய் சொல்லலாம். வீட்டிலே உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் கணவன் மத்தியில் பிரச்சனை, சேர்த்து வைப்பதற்கு பொய் சொல்லலாம். தாய் தந்தைக்கு மத்தியில் பிரச்சனை, சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். 2 நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். ஏன்? அதிலே ஒரு நலவு இருக்கிறது. இந்த 3 விடயங்களும் நலவுகளை கருதி இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள். உண்மையிலேயே ஒரு மனிதன் இந்த 3 சந்தர்ப்பத்தையும் யோசித்து பார்ப்பானாக இருந்தால் இது சரிதான் என்பதை புரிந்து கொள்வார். தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு யுத்த காலத்தில், அடுத்தது 2 பேரை சேர்த்து வைப்பதற்காக, பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். இந்த 3 சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடாது. குலில் ஹக் வலவ் கான முர்ரன். அதனால் தான் சொல்லுவார்கள், கசப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சத்தியத்தையே பேச வேண்டும், உண்மையையே பேச வேண்டும். அல்லாஹு தாலா நிச்சயமாக உண்மை பேசக்கூடியவர்களுடன் இருக்கிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சிறந்தவர்களாக சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த உண்மையாளர்களை குறிப்பிட்டு அல்லாஹு தாலா சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பொய் உடைய விடத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அதிகமாக நரகம் நுழைவதற்குரிய காரணம் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜ். ஒரு மனிதனுடைய நாவும் ஒரு மனிதனுடைய அபமும் என்றார்கள். எனவே நாவு ஒரு மனிதனை இலேசாக சுவர்க்கம் கொண்டு சென்று விடும். ஒரு மனிதனை இலேசாக சுவர்க்கத்தின் பக்கம் இட்டு சென்று விடும். அதாவது சுவர்க்கம் அல்ல, நரகத்தின் பக்கம் இட்டு சென்று விடும். நரகத்துக்குள்ள இலேசாக புறம் பேசுவதால், பொய் சொல்லுவதால், அவதூறு சொல்வதால், இப்படிப்பட்ட காரியங்கள் இலேசாக ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் அது கொண்டு செல்லும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி சொன்ன செய்தி, நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாராவது இந்த நாவையும் 2 துறைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அப்பத்தையும் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்குரிய சொர்க்கத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்றால் அந்த அளவுக்கு நாவின் பாரதூரம் இருக்கிறது. எனவே பொய்யிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொய் தான் முனாஃபிக்கீன்களுடைய குணத்தின் பக்கம் நம்மை இட்டு செல்லும். முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்தவர்களிடத்தில் கூட இந்த பொய் கூடுதலாக இருந்தது என்பதை பார்க்கலாம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலேயே இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக முனாஃபிக்கள் பொய்யாளர்கள், வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் தஆலா சாட்சியாக, அல்லாஹ் தஆலா அவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள், பொய்யாளர்கள் என்பதை சொல்லுகிறான். எனவே இந்த குணத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் தேடி படித்து அதை விளங்கி அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக இருந்தால் முஃமின்களுடைய குணங்கள் நம்மிடத்தில் தானாகவே வந்தும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.